ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்னால் என்ன, அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆன்லைனில் நிறையவே வெப்பேஜு வெப்சைட்ஸ்லாம் நிறையவே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது இங்கே வந்து பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. இதை நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு ஹெட்டிங் வருது. நிறைய பேராகிராஃப்ஸு, லிஸ்ட்டு, இமேஜு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஹெச்டிஎம்எல்லை யூஸ் பண்ணி இதெல்லாம் எங்கே எப்படி வரணும் அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேராகிராஃப் வேணும், எங்கெங்கே வேணும், அண்ட் பேராகிராஃப்க்கு அடுத்து எனக்கு டைட்டில் வேணும், அண்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டணும், அண்ட் எனக்கு இமேஜஸ் இன்சர்ட் பண்ணணும் ஒரு வெப் பேஜில் அப்படின்னா நம்ம வேணுன்றதை இந்த ஹெச்டிஎம்எல்லை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வெப்பேஜோட சோர்ஸ் கோடையும் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும், இல்லை கண்ட்ரோல் யூன்றதை நம்ம கொடுத்தனாலும் HTML கோடு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு வெப்பேஜை நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், HTML, மெட்டா டேக், லிங்க்கு, இந்த மாதிரி ஸ்கிரிப்டு, இதெல்லாம் HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோட். ஓகே, இப்போ HTMLனால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஓகே, இந்த சோர்ஸ் கோடு எழுதுனா நமக்கு ஒரு வெப்பேஜ் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த சோர்ஸ் கோடை நம்ம எங்கே எழுதுறதுன்றது ஒரு டவுட் இருக்கும்ல, கரெக்டாக? நம்ம எல்லாரோட லேப்டாப்லேயுமே இன்பில்ட்டாக நோட் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். நீங்கள் அதுலேயும் HTML சோர்ஸ் கோடை எழுதலாம். நான் இந்த சீரீஸில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் HTML எழுத போகிறேன். அதுக்கு நான் என்கிட்ட இருக்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி விஎஸ் கோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வரும். இங்கே இருக்க இதுதான் அதோட லோகோ. அண்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோன்னு இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உங்களோட என்ன விண்டோவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் டவுன்லோட் ஆகிடும். இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோட் பண்ணி முடித்ததும் நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ஃபைலுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். நான் new.html அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு எந்த இடத்துல இந்த ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும். ஸோ நான் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி new.htmlனு கொடுத்து க்ரியேட் ஃபைல் கொடுக்குறேன். எனக்கு ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேசிக்கான ஒரு HTML பேஜை நம்ம க்ரியேட் பண்ணலாம். பேசிக்கான ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக் HTML அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்காக நான் HTML டேக் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு ஹெட் டேக் நான் டிஃபைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கறதுக்காக டைட்டில் டேக் கொடுத்துட்டு HTML கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாடி டேக் க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம கண்டென்ட்டை நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது HTML பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் டேக் H2 கொடுக்குறேன். இதில் நான் HTML கோர்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஒரு பேராகிராஃப், ஒரு சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். அதுக்கு நான் P டேக் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃபில் we are going to learn HTML அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு வெப்பேஜ். நான் இப்போ இதை நான் ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி ஷோ ஆகுதுன்றதை பாருங்கள். ஃபைல் சேவ் Ctrl+Sன்னு கொடுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நியூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் காட்டுதா. இதை ஓப்பன் பண்ணால் அப்படின்னா HTML கோர்ஸ், இங்கே மேலே HTML கோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம டைட்டில் டேக்கில் கொடுத்தது. ஸோ நமக்கு டைட்டிலாக மேலே வந்திருக்கு. அடுத்து HTML கோர்ஸ், இது H2ன்ற டேக்கில் கொடுத்தது. ஸோ நமக்கு அது ஒரு ஹெட்டிங் ஒரு ஹெட்டிங்காக நமக்கு காட்டுது. இங்கே we are going to learn HTML கோர்ஸ்ன்றதை பேராகிராஃப் டேக்கில் கொடுத்தோம். ஸோ நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி அது நமக்கு கொடுத்துருக்கு.
அவ்வளோதான் கைஸ். ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சரை வச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு வெப் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு வீடியோ இன்செர்ட் பண்ணுறது, ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். இதே மாதிரி இனிமேலும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ்.